Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோபி மஞ்சூரியன் வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது இல்ல அப்படினா பரவாயில்ல, 3/4 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உடனே கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது இல்லை அப்படின்னா பரவாயில்ல, 3/4 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ். இது சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு இருக்கோ அதில் இன்னொரு பங்களவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சூரியனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது சேர்த்துட்டு 3/4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 வரமிளகாய், பாதி அளவுக்கு குடமிளகாய் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதுமானது. இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச சாஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் செக் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலை அப்படின்னா 1/2 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த காரமே போதுமான அளவில் இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்தலை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சோம்ல சாஸ், அது 1/2 கப் அளவுக்கு இருந்துச்சு. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி சேர்க்குறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஜூஸியாக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக செஞ்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா திக்காகும். இந்த மாதிரி திக்காகிற டைமில் நம்ம அந்த சில்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சில்லி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு சரியாக இருக்குதானே. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காயிடுச்சுன்னு. இது ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த சாஸ் எல்லாம் அந்த சில்லிஸில் நல்லா இறங்கும். அவ்வளோதான், சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி. இதை சர்வ் பண்ணும்போது லைட்டாக மேலே வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.